Morning to all. The last class, what we discussed was angle. In the previous class, we have solved the problems based on Hammond formulas. அதில் simple harmonic தான் எப்படி diagram mention பண்ணணும், as well as uniform velocity motion, as well as retardation and acceleration. So among the three motion types, there are doubt இருக்கா? Any doubts? Now we can go to the fourth unit. So fourth unit is dealing with the balancing of rotating mass. So already laboratory you did the experiments. Now we want to calculate the theoretical manner. So practical you over mass எப்படி ஆட் பண்ணும்போது the shaft எப்படி பேலன்ஸ் பண்ணுது அப்படிங்கறத நம்மளா பார்த்துக்கணும். ஓகேவா? So in the diagram அதாவது நம்மளோட theoretical contentல how it can be involved or implemented அப்படிங்கறத பார்ப்போம். ஓகேவா? So already problem டிஸ்கஸ் பண்ணிருந்தோம் in the previous class. So அது என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பார்த்தா four rotating mass கொடுத்திருக்காங்க. name it as ABCD. So mass ல suffix m போட்டுருக்கு. mass A ஓட mass வந்து m suffix A அப்படி நோட் பண்ணிருக்கேன். as well as MA MB MC MB இருக்கு. அதோட kg கொடுத்திருக்காங்க. So we can rotate it as MA to MB. ஓகேங்களா? அது இல்லாம பாத்தீங்கன்னா அதோட ரேடியஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு மாஸ்னா அதுல ஆட் ஆகக்கூடிய டயாட் கொடுக்காம டைரக்ட்லி they are giving the radius. So அத வந்து பாருங்க RA to RD ங்கறத வேல்யூ எழுதிருக்கு. So அதோட யூனிட் எல்லாமே mm கொடுத்திருக்காங்க. ஓகேவா? then அந்த 4 masses ஓட angle between கொடுத்திருக்காங்க. ஓகேவா? mass A to mass B க்கு உள்ள angle, then mass B to mass C is equal to this much of angle, then C to D அப்படின்னு சொல்லிட்டு different kind of angle is given. ஓகேங்களா? suppose initially they are not given to the angle means what will we do? We take it assumption as a zero angle. For example, mass A ஓட angle கொடுக்கல அப்படிங்கற பட்சத்துல we will be recall as a mass A ல zero angle தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கறத ஒரு ஐடியா இருக்கு. ஓகேவா? in a given problem they are directly given. Suppose they are not given means you take it assumption value as zero. Then parallelly distance. ஓகேங்களா? இப்போ நாலு மாஸ் கொடுத்திருக்காங்க. along with x and y coordinate சொல்லிட்டு ரெண்டு கோஆர்டினேட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? so we want to make the figure angle quotient diagram னு சொல்லிட்டு ஒரு நாம வரையணும். ஓகேவா? so அதுல எப்படி எல்லாம் இது ரொட்டேட் ஐ மீன் சாச்சுவா இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ மாடல் என்ன கொடுத்திருக்கா? A, B, C, D அப்படிங்கற ஒரு நாலு மாஸ் கொடுத்திருக்கான். சோ அது கூட என்ன பண்ணிருக்கா? x and y அப்படிங்கற ஒரு வேல்யூ கொடுத்திருக்கான். அதாவது அது ஒரு நாலு மாஸ். ஓகேங்களா? அப்ப அவுட் ஆஃப் நான் ஒரு ரெண்டு ஷாஃப்ட் எடுத்துக்கிட்டா அப்படினா x and y வந்து நமக்கு பிட்வீன்ல A to D இருக்கு. ஓகேவா? அது ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா தான் x எங்க வந்து போர்ஷன்ல இருக்கு, y வந்து எங்க வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கறது பார்க்க முடியும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு ஆங்கிள் கொடுத்திருக்கறதே ஐ மீன் வேல்யூ கொடுத்திருக்கே பார்த்தோம்னா a ங்க மாஸ் தான் கொடுத்திருக்கான். ஓகேவா? a to x ங்க தான் கொடுத்திருக்கான். ஓகேவா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் so before we want to construct the diagram, so என்ன பண்ணணும்? initially scale is mandatory given. ஓகேங்களா? சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா more than 100 க்கு மேல இருக்கு. ஓகேங்களா? என்ன பண்ணலாம்னா 100 mm is equal to 1 cm அப்படிங்க ஸ்கேல் நான் கன்வர்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்ப ஸ்கேல் கன்வர்ட் பண்ணனும்னா டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? 1 4 2 1 1. ஓகேங்களா? for a to x then y to d நமக்கு நாலு மாஸ் கொடுத்திருக்காங்க. d தான் லாஸ்ட் சொல்லியாச்சு. y x in between வந்துருச்சு. அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 100 plus 400 plus 200 so நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு? இந்த 700 ங்கறது ஒரு ஷாஃப்ட். இந்த ஷாஃப்ட்க்குள்ள நாலு மாஸ் வந்து ரொட்டேட் ஐ மீன் கனெக்டட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா இன்ஜின் பாத்துக்கிட்டீங்க இல்லையா? சோ சக்ஷன் கம்ப்ரஷன் பவர் அண்ட் எக்ஸாஸ்ட் சொல்லிட்டு உள்ள தேவையா அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் போயிருக்கு. சோ அப்ப அந்த ஷாஃப்ட்ல நாலு மாஸ் வந்து ரெண்டாயிரம் இருக்கு. ஓகேவா? சோ அப்ப given ஷாஃப்ட்ல டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்திருக்கோம்? நாம 700. but now in this scale என்ன எடுத்துக்கோ? 100 mm is equal to 1 cm. so take it as a 7 cm. ஓகேங்களா? so first இது வந்து a ங்கற ஒரு மாஸ் ஆட் ஆகுது. இந்த a ங்கற மாஸ் எவ்வளவு kg
200 kg. So 200 kg. So அது மேல 200 kg within the bracket A. So MN கூட போட்டுக்கலாம்.